கர்த்தர் சகோதரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பட்டணத்திலிருந்து மலை பிரதேசத்துக்கு சுற்றுலா வந்த குழுவினர்கள் மலையிலே ஓடும் ஒரு ஆற்றிலே இறங்கி நடந்தார்கள். தெளிவான நீர் குளிர்ச்சியாக இருந்தது. ஆற்றுக்குள்ளே அநேக கூழாங்கற்கள் கிடந்தன. அந்த கூழாங்கற்களை கண்டவுடன் அவர்களுக்கு ஆச்சரியம். ஒவ்வொன்றும் எவ்வளவு சரியான உருண்டையாக வெவ்வேறு வண்ணத்திலே வெவ்வேறு சைஸுகளிலே கிடைக்கின்றன. இதையெல்லாம் நம்முடைய ஊருக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் இங்கும் அங்குமாக சில கற்களை எடுத்தார்கள். இன்னும் சற்று தூரம் ஆற்றிலே நடந்து செல்லும் போது இன்னும் சில அழகான கற்கள், வேறு வண்ணத்திலே உள்ள கற்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர்களை வழிநடத்தி செல்கிறவர் சொன்னார், இவற்றையெல்லாம் ஆசையோடு இருக்கிறீர்கள், ஆனால் இவற்றையெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்த லக்கேஜோடு சேர்த்து பட்டணத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. எனவே நன்றாக பார்த்து விட்டு அங்கங்கே போட்டு விடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் இல்லை, நாங்கள் எவ்வளவு வீட்டானாலும் நாங்கள் கொண்டு போவோம் என்று அழகழகான கற்களை பொறுக்கி எடுத்து தங்கள் பாக்கெட்டுகளிலே வைத்துக் கொண்டார்கள். ஆனால் கொஞ்சம் தூரம் போனதும் மிகவும் கனமாக இருக்கிறதே என்று 1-2 கற்களை போட்டு விட்டார்கள். அவர்களுடைய வண்டியிலே ஏறும்போது இன்னும் பாரமாக இருக்கிறது என்று இன்னும் சில கற்களை எறிந்து விட்டார்கள். கடைசியாக அவர்கள் தங்கும் இடத்திலே இடம் இல்லாதபடியால் சில கற்களை எறிந்து விட்டார்கள். கடைசியாக பட்டணத்துக்கு திரும்ப அவர்கள் ஆயத்தமாகும் போது இந்த அழகான கற்களை எல்லாம் கொண்டு செல்ல ஆசை, ஆனால் லக்கேஜில் இடம் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி வேண்டா வெறுப்பாக எல்லாவற்றையும் கீழே போட்டு விட்டு போனார்கள். அப்பொழுது அவர்களை வழிநடத்துகிறவர் சொன்னார், இதைத்தான் முதலிலே சொன்னேன், ஒரு கல் கூட எடுத்து செல்லாமல் எல்லாவற்றையும் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னார். மனித வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நமக்கு விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகின்றன. அவற்றையெல்லாம் நாம் வேண்டும் என்று சேர்த்து கொண்டே வருகிறோம். இது வேண்டும், அது வேண்டும், எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று பல காரியங்களை நாம் சேர்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் அவையெல்லாம் நம்மை பாரப்படுத்தி கொண்டே வருகிறது. நம்மால் அவற்றையெல்லாம் எவ்வளவு நாள் வைத்திருக்க முடியும், எவ்வளவு தூரம் சுமந்து செல்ல முடியும் என்பதை எல்லாம் அறியாமல் ஆசைப்படி எல்லாவற்றையும் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம், சேர்த்து கொண்டே இருக்கிறோம். கடைசியில் எல்லாவற்றையும் விட்டுத்தானே போக வேண்டியது இருக்கிறது. அதை உணரும் போது மனம் பாரப்படுகிறது. ஆனால் அதுதானே நிஜத்தில் நடக்கப் போகிறது. எனவே பூமியிலே கர்த்தர் நமக்கு தந்தவைகளை கொண்டு திருப்தி அடைவோம். அநேகத்தின் மீது ஆசையை வைத்து அவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சுமந்து செல்ல வேண்டும் என்று விருப்பப்படாமல் இருப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18-19. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? இந்த பூமியிலே நான் ஞானமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் வேறொருவனுக்கு வைத்து விட்டு போக வேண்டியதற்குமே என்று ஞானி வருத்தப்படுகிறார். என்னை போல் அவன் பிரயாசப்படவில்லையே, அவனுக்கு நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வைத்துத்தானே போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் தேடும் போதே இதையெல்லாம் நான் அறிந்திருந்தேன் என்றால் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாமே என்று அவர் உணர்கிறார். 1 தீமோத்தேயு 6:7-8. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். அப்படியானால் கர்த்தர் தந்த நன்மையான ஏவுகளை பெற்றுக்கொண்டு அவற்றுக்கு நன்றி செலுத்தி அதனாலே திருப்தி அடைவோம். மேலும் மேலும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டாம். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாகவோ மொத்தமாகவோ நாம் விட்டுத்தான் போக வேண்டியதிருக்கும். அதை நினைத்தவர்களாய் கர்த்தர் தந்த அடிப்படையான நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அனுதினமும் வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.